Then next we are going to discuss about the effects of smoking. Okay, so most of them boys and girls smoking. Now few girls also are smoking. So what are the effects of smoking? Today, due to curiosity, excitement or adventure, youngsters starts to smoke and later get addicted to smoking. இப்போ ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் சின்ன சின்ன பசங்களை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதில் ஒரு த்ரில் அந்த ஸ்மோக் பண்ணுறதுல. ஓகேவா, மோஸ்ட்லி பேரண்ட்ஸை பார்த்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஸ்மோக் பண்ணுறத பார்த்து சின்ன சின்ன பசங்களும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஸ்மோக் பண்ணால் ஒரு பெரிய கெத்து அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன ஆயிடுறாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ டுடே டியூ டு த க்யூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், ஓகே, எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், ஒரு அட்வென்ச்சர்ஸ், அவங்களாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது நம்ம மிகப்பெரிய செயலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நினச்சிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் டு ஸ்மோக் அண்ட் லேட்டர் கெட்ஸ் அடிக்டட் டு ஸ்மோக்கிங். Research says about 80% of the lung cancer is due to cigarette smoking. So many scientists, they have did the research work, number of persons. So they have found 90%, 80% of the lung cancer is caused due to cigarette smoking. So smoking is inhaling the smoke from burning tobacco. So what is the meaning of smoking? We are inhaling the smoke due to the burning of the tobacco. So there are thousands of known chemicals which include nicotine, tar, carbon monoxide, ammonia, sulfur dioxide, and even small quantities of arsenic. This also it is present. These chemicals fully it is present in the cigarettes, the tobaccos. சிகரெட்டுக்குள்ளே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேர்ன் பண்ணுறப்ப இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப தான் என்ன, அது நமக்கு இந்த லங்ஸில் பாதிப்பு ஏற்படுது, லங் கேன்சர் வருது. ஓகே, கார்பன் மோனாக்சைடு அண்ட் நிக்கோட்டின் டேமேஜ் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ கார்பன் மோனாக்சைடு, நிக்கோட்டின் என்ன செய்யுது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு என்னது, நம்மளுடைய ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லையும் என்ன செய்யுது, பாதிப்பை, டேமேஜை உருவாக்குது. ஓகே, ஸோ நிக்கோட்டின் அண்ட் கார்பன் மோனாக்சைடு டேமேஜ் இன் அவர் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் tar they can damage in our gaseous exchange system. So this tar they can damage the gaseous exchange எங்கே நடக்குது, ஆல்வியோலியில் நடக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் டேமேஜ் த gaseous exchange systems. And then nicotine is the chemical that cause addiction and is a stimulant which makes the heart beat faster. And the narrowing of blood vessels result in raised blood pressure and coronary heart diseases. Another, this nicotine, this chemical cause the addiction மூலமாக இப்போ நம்ம கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிரும். அப்படி அடிக்ட் ஆகிறப்ப ப்ரொலாங்டு டைமாக இந்த நிக்கோட்டின்ற கெமிக்கல் என்ன செய்யுது, அந்த பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது என்ன செய்யுது, இட் இஸ் எ ஸ்டிமுலண்ட். அது தூண்டுது. எதை தூண்டுது அப்படின்னம்னா, மேக்ஸ் த ஹார்ட் பீட் ஃபாஸ்டர். நம்மளுடைய ஹார்ட்னுடைய பீட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்டராக செயல்பட தூண்டுது, ஹார்ட் பீட் ஃபாஸ்டர். அண்ட் த நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸை வைடாக இருக்கக்கூடியதை குறுகலாக மாற்றிடுது, நேரோவிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். ஸோ ரிசல்ட் இன் ரைஸ் இன் த பிளட் ப்ரெஷர். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யுது, பிளட் ப்ரெஷரை ஜாஸ்தியாக்குது. அண்டு கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட்டில் ப்ராப்ளத்தை உருவாக்குது. கொரோனரி ஹார்ட்டுன்றப்ப ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதுதான் கொரோனரி ஆர்ட்ரிஸ். அந்த இதில் வந்து இது டேமேஜை உருவாக்குது. இந்த நேரோவ் பண்ணுது அந்த வெசல்ஸை, பிளட் வெசல்ஸை, கொரோனரி பிளட் வெசல்ஸை. அப்போ கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் அண்டு பிளட் pressure is rising. Okay, so presence of carbon monoxide reduce oxygen supply. So carbon monoxide continuous presence ஆகிட்டே இருக்குது, என்ன செய்யுது, ஆக்சிஜன் சப்ளையை பாதிக்குது. ஆக்சிஜனை போய் டிஷ்யூஸுக்கு சேர விடாமல் அந்த சப்ளை, பிளட்டில் ஆக்சிஜன் சர்க்குலேஷனை, அந்த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இன்டு த டிஷ்யூஸ்க்கு என்ன செய்யுது, ரெடியூஸ் பண்ணுது. ஸோ லங் கேன்சர் ஆஃப் த மவுத் and larynx is more common in smokers than the non-smokers. So mainly lung cancer, then mouth cancer and thoracic cancer, it's caused due to the smokers. But non-smokers, they will not affect with the lung cancer, mouth cancer and larynx cancer. Smoking also causes cancer of the stomach, pancreas and urinary bladder and lower sperm count in men. So smoking
causing the cancer in our stomach. Then in that it is affecting the pancreas and it is affecting the urinary bladder and mainly lowers the sperm count. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் போய் இது என்ன செய்யுது, பாதிப்பை ஏற்படுத்துது. ஸ்பெர்ம்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ட் இருந்து ஸ்பெர்முடைய மொட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒரு நியூ யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆண்களுடைய மலட்டுத்தன்மைக்கு இது என்ன செய்யுது, ஒரு காரணமாக இருக்குது இந்த சிகரெட் ஸ்மோக்கிங். Okay, can you understood? So smoking can cause lung diseases by damaging the airways and alveoli and results in emphysema and chronic bronchitis. So smoking, it leads to the lung diseases. It is damaging the airways, that is the alveoli, emphysema, chronic bronchitis. The diseases it is caused due to the smoking. So these two diseases along with asthma are often referred as chronic obstructive pulmonary disease. Another one of the diseases asthma. So asthma அதை ஆஃபன் என்ன சொல்கிறாங்க, chronic obstructive pulmonary disease. chronicனு prolonged டைமாக வரக்கூடியது. So chronic obstructive pulmonary disease. When a person smokes, nearly 85% of the smoke released is inhaled by the smoker himself. ஸோ ஸ்மோக் பண்ணுறக்கூடிய அந்த பர்சன் ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறது நியர்லி 85% ஆஃப். அங்கே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறப்பவே அந்த ஸ்மோக் வெளியில் வரும். அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்மோக்கில் 85% ஆஃப் ஸ்மோக்கை அவங்களே இன்ஹேல் பண்ணிடுறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் இந்த ஸ்மோக்கு, இப்போ நான் ஸ்மோக்கர் பக்கத்தில் இருக்கிறப்ப இந்த ஸ்மோக் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மோக் என்ன செய்யுது, நான் ஸ்மோக்கர்ஸ்னுடைய பாடிக்குள்ளேயும் இன்ஹேலாக போயிடுது. Okay, so when a person smokes, persons are smoke, nearly 85% of the smoke is released. Smoke வந்து release 85% of the smoke அவங்க release பண்ணுறாங்க. It is inhaled by the smokers himself and others in the vicinity called passive smoker. அவங்களுக்கும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் நான் ஸ்மோக்கர் இருப்பாங்க, அது பேசிவ் ஸ்மோக்கிங். அவங்க ஸ்மோக் பண்ணுறத இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஏர் மூலமாக இன்ஹேல் பண்ணுறதுனால நான் ஸ்மோக்கர்ஸும் என்ன செய்கிறாங்க, இதன் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. Okay, nearly 85% of smokers and non-smokers also causing the lung diseases. Okay, then guidance or counseling should be done in such users to withdraw this habit. So we need to give the counseling. We need to give the guidance and counseling to the persons to come outside from this for what habit. அதிலிருந்து வெளியில் வர withdraw ரிலீஸ், வெளியில் வர்றது. ஸோ இந்த ஸ்மோக்கிங்ன்ற அந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், we need to give the proper counseling and guidance to them. Okay students, can you understand all of you? Okay, here they have asked one question. You are a biology students, how you will give the awareness or advice to the smokers to come outside from withdraw its habit? Okay, they have given. நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்மோக்னால் வரக்கூடிய பாதிப்புகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதனால் இந்த ஸ்மோக்கிலேருந்து வெளியில் வாங்க அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, உனக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, அப்போ நீ என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்து அவேர்னஸ் கொடுத்து அவங்கள அந்த ஹேபிட்லேருந்து வித்ட்ரா பண்ண வைப்ப அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா சுவாலஜியில் கேட்பாங்க. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ மஸ்ட் ஸ்டடி தரவு. ஓகே, then here they have given one amazing fact. The World TB Day is March 24. March 24 World Tuberculosis Day. That is the TB Day they are celebrating. Then direct observation therapy, DOTs, can treat about 95% of the TB persons. ஸோ அப்சர்வேஷன் தெரப்பி மெயினாக அந்த சென்டரில் போய் அவங்க அங்கே இருந்தோம்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த டிபியிலேருந்து அவங்கள க்யூர் பண்ணுறாங்க. Then the surface area of the lungs is roughly the same size as a tennis court. டென்னிஸ் கோர்ட்டில் எவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் அந்த கோர்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லங்ஸ்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோவா? 525 feet. அந்த அளவுக்கு லாங்காக உள்ளது நம்மளுடைய லங்ஸ்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா. It is possible to live with one lungs. So we can possible to live with only one lung. Then the highest recorded sneeze speed is 165 km/h. ஸ்னைஸ் தும்முறம் இல்லையா, தும்முறப்ப அந்த ஸ்பீடு எவ்வளவு இருக்கா, ஹையஸ்ட் பெர் ஹார்க்கு அது ட்ராவல் ஆகுதான் 165 km. Then adults breathe around
12 to 16 times per minute, whereas newborns breathe around 30 to 60 times per minute. Adults we have seen 12 to 16 times, but newborn babies they can breathe 30 to 60 times per minute. Then yawning, கொட்டாய் விடுறோம் இல்லையா, yawning help us to breathe more oxygen to the lungs. இப்போ நமக்கு எப்போ கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னம்னா நம்மளுடைய பிரெயினில் ஆக்சிஜனுடைய கண்டென்ட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிறைய ஆக்சிஜனை போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம கொட்டாய் விடுறோம். அப்படி கொட்டாய் விடுறப்ப மவுத்து மூலமாகவும் நோஸ் மூலம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மவுத்து மூலமாகவும் என்ன செய்யுது, ஆக்சிஜன் போய் என்ட்ராகி அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுது. அதுக்கு தான் நம்ம யானிங். ஓகே, யானிங் helps us to breathe more oxygen to the lungs. When our brain senses the shortage of the oxygen, it sends a message to the central nervous system to imbalance the oxygen demand and it trigger us to yawn. Okay, breathing through mouth results in bladder shrinkage and creates us an urge to urinate in the middle of the night. So ப்ரீத்திங் த்ரூ மவுத், நம்ம வாய் மூலமாக ப்ரீத் பண்ணோம் அப்படின்னம்னா என்ன ஒரு நமக்கு இதுனா நம்மளுடைய யூரினரி பிளாடரை போய் அது சுருங்க வைக்கும். ஸ்ரிங்கேஜஸ் அப்படியே சுருக்கும், ஒரு விதமான ஒரு மாதிரியான இதை கொடுத்து அதை சுருங்க வைக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், உடனே எந்திரிச்சு நம்ம உடனே யூரின் போகிற மாதிரி வந்து நமக்கு அந்த அர்ஜ் டு யூரினேட் அதை வந்து உருவாக்கும். த நெக்ஸ்ட்டு that most people can hold their breath between 30 seconds to 1 minute. ஸோ நம்மளுடைய ப்ரீத்தை நம்ம என்ன செய்யலாம், மோஸ்ட்லி 30 seconds to 1 minute வரைக்கும் நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும். தென் hiccups or due to eating too fast or having occasional symptoms of the டயபேகம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம்னாலும் ஹிக்கப்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டயபேக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய கொலாப்ஸ், ஸ்வாம்ஸ் அப்படியே சுருங்கி செஞ்சு ஒரு மாதிரி இதாக இருக்கிறப்பையும் என்ன செய்யும்னா இந்த ஹிக்கப்ஸ் வந்து வரும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? மேபி திஸ் அமேசிங் ஃபேக்ட் ஃப்ரம் திஸ் ஆல்சோ தே வில் ஆஸ்க் இன் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ யூ மஸ்ட் ஸ்டடி these also. Okay students, can you understand?